எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாயையோட தொடர்ச்சி அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மாயை அப்படிங்கிறது என்னன்னு போனதில் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்போது மாயை என்பது ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் மாயை அப்படிங்கிறது பூஜ்ஜியம்தான். அதாவது பூஜ்ஜியம்னா ஜீரோ தான், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம். அது ஏன் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன்னா யார்? நாம் தான். ஞானம் வராத நிலையில் இருக்கிற நம்மளை எப்படி நினச்சிக்குவோம்? ஒரு தனி ஆளாக நினச்சிக்குவோம். அது பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஒன்றுக்கு பக்கத்தில் 0 போட்டால் என்ன வரும்? 10, அது 20, 100, 1000 இப்படின்னு ஆகிக்கிட்டே போகிற மாதிரி அஞ்ஞானின்னா யார்? நாம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் மாயை நிறைய விரிஞ்சு இருக்கிற உண்மையான ஒரு உலகமாக நமக்கு தெரியுது. ஞானி எப்படின்னா இருக்கிறத இருக்கிறபடி, அதாவது உள்ளதை உள்ளபடி பார்க்குறாங்க. ஒரு சர்க்கரையில் பல பொம்மை செஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிரம்மம். இந்த பிரம்மம் என்ன பண்ணுது? நம்ம எல்லாத்தையுமே ஒரே பொம்மையாக செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி ஆக்கியிருக்காங்க. இத்தனை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. சர்க்கரையில் இப்போ பாவக்காய் பொம்மை செஞ்சோன்னா அது கசக்கும் அப்படின்னு நாம் நினச்சிப்போம். ஆனால் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அது இனிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பாவக்காய் பொம்மையில் சர்க்கரையில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கசப்பு ஒரு விஷயமாக தெரிகிற வரைக்கும் உண்மையிலே அது மதுரமான ஒரு சர்க்கரை தான். உலகம் எல்லாமே ஆனந்தமயமான பிரம்மம் ஒன்றே. ஆனந்தமயமான இந்த பிரம்மமாக இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு ஞானிகளுக்கு தெரியும். நமக்கு கசப்பாக இருக்கிறது அவங்களுக்கு இனிப்பாக இருக்கும். நமக்கு கருப்பாக இருக்கிறது அவங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். நமக்கு பகல்னா அவங்களுக்கு இருட்டு அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மங்கிற வெளிச்சம் நமக்கு இருட்டாக தெரியுது. இந்த இருட்டான மாயை தான் நமக்கு வெளிச்சமாக தெரியுது. இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கலாம். மாயையும் பிரம்மத்தை சார்ந்து அதுக்கிட்ட இருந்து சிறிது பிரதிபலிப்பான ஒளி பெறுகிறது. இந்த குறைந்த ஒளி தான் நம்மளோட குறைந்த அறிவுக்கு எட்டுது. சரியா? சுமாரான வெளிச்சத்தில் நம்ம புக்கை திறந்து பார்த்தோன்னா அதில் கருப்பு எழுத்து தெரியும். இதே ஜொலிக்கிற சூரிய வெளிச்சத்தில் போய் நம்ம நேராக புத்தகத்தை பிரித்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற எழுத்து தெரியாது. நமக்கு மாயையோட அற்ப பிரகாசத்தில் உலகத்தோட காரியங்கள் தெரிகின்றன. ஆனால் ஞானிகளுக்கு அப்படி தெரியாது. ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆத்ம பிரகாசத்தில் அது எல்லாமே மறைந்து போகிறது. ஞானியோட பகல் நமக்கு இருட்டாக இருக்குதுல்ல, அதுக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? இப்போது நமக்கும் ஞானிகளுக்கும் எப்படி இந்த மாயை தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? நாளைக்கு வேறொரு தலைப்பு பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.